நேற்று வராதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. அளவீட்டியல், இங்கிலீஷில் மெஷர்மெண்ட். பழமொழி இருக்கா? ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். எதெல்லாம் அளப்போம்? எதெல்லாம் அளப்போம்? எதெல்லாம் அளக்கலாம்? வெரி குட். அப்படி அல்டிமேட்டாக போயிடுவோம். இந்த யூனிவர்ஸில் என்னென்ன தான் இருக்குது? என்ன இருக்குது? 2 தாம்மா இருக்குது. நேற்றானு பார்த்தோம். பருப்பொருளும் ஆற்றலும். ஒன்று பருப்பொருள் அளக்கணும், இன்னொன்று எனர்ஜி அளக்கணும். அவ்வளோதான். பருப்பொருளில் நிறைய வெரைட்டி இருக்குது. சரியா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள். பால் அளக்கணும், அரிசி அளக்கணும். பால் என்னது? திரவம். அரிசி பருப்பொருள். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அளவு தேவை. யூனிட், இங்கிலீஷில் யூனிட்னு சொல்லுவாங்க. 2:3 இருக்கும். ஒன்று என்ன டைப் ஆஃப் பொருளை அளக்குறோம் அது தெரிஞ்சுக்கிறோம். 2வது அளக்கக்கூடிய கருவி இருக்கும். 2ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அளக்கக்கூடிய கருவி ஒன்று இருக்கும், அதில் பயன்படுத்தக்கூடிய அலகு யூனிட் ஒன்று இருக்கும். இப்போ நீளத்தை அளக்குறோமா? என்னென்ன கருவி இருக்குது நீளத்தை அளக்கிறதுக்கு? டேப்பு, ஸ்கேலு எல்லாம் இருக்கா? நீளத்தை அளக்கிறது கருவி. நீளத்தை அளக்கிறதுக்கான அலகு என்ன? 2-3 அலகு இருக்கும் நீளத்தை அளக்கிறதுக்கு. ஜானு, அடி, முழம், இதெல்லாம் நிறைய ஊரில் இருக்கும். உலகம் ஃபுல்லாக சேர்ந்து ஒரே ஒரு யூனிட் வச்சுருப்பாங்க, ஒரே அலகு. அதுக்கு பேர் தானே அது எஸ்ஐ அலகு, எஸ்ஐ யூனிட். இப்படி வாங்க கவின், தெரிகிற மாதிரி இந்த பக்கம் வாங்க, நல்லா பேச தெரியுது. அப்போது எஸ்ஐ யூனிட் என்ன பொருளை அளக்குறோம், அந்த பொருளை அளக்கிறதுக்கான கருவி என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? சரி, அதுதான் இந்த பாடம். 6th இருக்கும், 7th இருக்கும், 8th 9th 4லேயுமே ஒவ்வொரு லெசன் இருக்குது. ஒரு சிலது பார்த்ததே ரிப்பீட் ஆகும். சரியா? ரிப்பீட் ஆனதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த லெசன் ஃபஸ்ட் நான் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். புதுசாக உள்ள கான்செப்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? இப்போ 6th எடுத்துக்கோங்க. 6th யூனிட் 1 தமிழ் அளவீட்டியல். இந்த 3 பற்றி படிக்கிறது தான் அளவீட்டியல். அளக்கிறதுக்கான கருவி, அந்த பொருள் என்னது, அல்லது ஆற்றல்னா என்னது, அப்புறம் அலகு. அலகில் 2-3 அளவு லோக்கல் யூனிட்ஸ் இருக்கும், எஸ்ஐ யூனிட்ஸ் இருக்கும். எஸ்ஐ யூனிட் தான் ஸ்டாண்டர்டு, உலகம் ஃபுல்லாக ஒரே இது. சரியா? என்னென்னு பார்க்கலாமா? இதெல்லாம் அடிப்படை அலகுகள்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படிம்பாங்க. வெப்பநிலை அளக்கிறதுக்கான எஸ்ஐ அலகு என்னென்னா கெல்வின். வெப்பநிலைன்னா என்ன சார் தெரிஞ்சுக்கணும். வெப்பம் வேறு, வெப்பநிலை வேறு. வெப்பம்னா இங்கிலீஷில் ஹீட்டு. சரியா? வெப்பநிலைனா டெம்பரேச்சர். இதெல்லாம் நேற்று பார்த்தது. ஹீட்டு, ஹீட்டுனா வெப்பம், வெப்பநிலைனா வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷில் டெம்பரேச்சர். ஹீட்டு ஒரு விதமான ஆற்றல். ஆற்றல்னா இங்கிலீஷில் என்ன? எனர்ஜி. அப்படின்னா என்ன? ஒரு வேலையை செய்கிறதுக்கான திறன். வேலைன்னா என்ன? பொருளை இயங்க வைக்கும், பொருளை இடப்பெயர்ச்சி செய்ய வைக்கும். ஓகேவா? சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அடுத்து வெப்பநிலை. ஒரு பொருளுக்கு வெப்பம் கிடைக்க இப்போ பால் இருக்குது, அடுப்பில் வச்சு வெப்பத்தை கொடுக்குற, எனர்ஜி கொடுக்குற. அப்போ பாலில் உள்ள மாலிகுலுக்கு என்ன கிடைக்கும்? எனர்ஜி கிடைக்கும்.
எனர்ஜி கிடச்சிதுன்னா அதில் உள்ள மாலிகுல் என்ன ஆகும்? முன்னாடி பின்னாடி நகரும், ஓடும், ஒடியாகும், அதிரும். வெப்பம் கிடைச்சதுனால தான் என்ன ஆகுது? அது பாலில் உள்ள மாலிகுல்லாம் அதிரும், முன்னாடி பின்னாடி ஓடும். அப்படி எவ்வளோ வேகமாக அதிருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் அது வெப்பநிலை. அதில் உள்ள மாலிகுல், பாலில் உள்ள மாலிகுல் நார்மலாகவே அதிர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். லைட்டாக ஹீட்டு கொடுக்கும்பொழுது இன்னும் வேகமாக அதிரும். பாலில் உள்ள மாலிகுல், பால் நிறையா மாலிகுல் சேர்ந்தது தானே, நிறையா சின்ன சின்ன துகள் சேர்ந்தது தான் பால். அதில் உள்ள துகள்கள்லாம் என்னாகும்? அதிரும். ஒரு ஆளோட பேர் எழுதுகிறோம், யூனிட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, நீ அந்த யூனிட்டை எழுதும் பொழுது அந்த பேர் முழுசாக எழுதுன அப்படின்னாக்கா அந்த முதல் லெட்டரை ஸ்மாலில் எழுதணும். கேப்ஸா போட்டினா அந்த ஆளை குறிக்கும், ஸ்மால் லெட்ரு போட்டினா யூனிட்டை குறிக்கும். ஓகேவா? சரி, கேள்வி. வெப்பநிலை புரிஞ்சிச்சா? வெப்பநிலை என்னன்னு அர்த்தம்? ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் வெப்பநிலை. இங்கிலீஷில் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இன் எ சிஸ்டம். சரியா? ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எவ்வளோ வேகமாக அதிர்ந்துக்கிட்டு இருக்குது. வெப்பம் கொடுக்க என்னாகும்? அது அதிர்றது அதிகமாகிட்டே போகும். வெப்பத்தை பறிக்க என்னாகும்? உள்ளுக்குள்ளே அந்த பொருள் அதிர்றது இல்லை, அது என்னாகும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். வெப்பத்தை பறித்தோம்னா அந்த செயலுக்கு என்ன பேர்? குளிர்வித்தல். வெப்பம் கொடுத்துன அப்படின்னாக்கா என்னது அதுக்கு பேர்? வெப்பப்படுத்துதல், ஹீட்டிங். கூலிங், ஹீட்டிங். கூலிங்னா என்ன அர்த்தம்? வெப்பத்தை அதிலிருந்து பறிக்கிறோன்னு அர்த்தம். சரியா? இப்போது காற்றடிக்குது, என் உடம்பு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுசாக அட்டன் பண்ணுறவங்க பேசணும். வெரி குட். இப்போ காற்று நம்ம மேலே அடிக்குது, அப்போ குளிருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புலேருந்து வெப்பம் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். சரியா? ரைட். அதே அடுப்புக்கிட்ட போகிறோம், ஹீட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புக்குள்ளே வெப்பம் உள்ளே போகுதுன்னு அர்த்தம். சரியா? கரெக்டாக இனிமேல் எல்லாம் கரெக்டான சென்ஸில் யூஸ் பண்ணுங்கள். இந்த காமன் சென்ஸ் இருக்குல்ல, நம்ம சமூகம் கற்றுக் கொடுத்து தூக்கி ஓரம் போட்டுருங்க. கேள்வி கேளுங்க எல்லாத்தையுமே. அடுத்து நீளம். நீளத்தோட அலகு மீட்டர். நீளத்துக்கான அலகு என்னது? மீட்டர். மின்னோட்டம். மின்னுனா ஒன்றும் கிடையாது, எலக்ட்ரான். எலக்ட்ரான் எங்கே பார்த்தோம்? அணுவில் பார்த்தோமா? சுற்றிலும் அணுவை சுற்றிலும் எலக்ட்ரான் ஆர்பிட்டாவில் எலக்ட்ரான் இருக்குல்ல அணுவில், ஒவ்வொரு அணுவுலையும். அந்த எலக்ட்ரான் என்ன ஆகுனா அந்த எலக்ட்ரானுக்கு பேர் தான் மின் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிரிங்க, மின்னோட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னமா அர்த்தம்? மின்னுனா எலக்ட்ரானு, ஓட்டம்னு வருது. என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் ஓடும், குடு 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 குடுன்னு ஓடும், அதுக்கு பேர் தான் என்னது? மின்னோட்டம். ஆர்த்தியில் அர்த்தம் இருக்குது, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுக்கு இன்னொரு பேர் மின்சாரம். இங்கிலீஷில் எலக்ட்ரிசிட்டி அல்லது எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? கம்பி இருக்குல்ல, இப்போ ஃபேன் எப்படி ஓடுதுனாக்கா அது வெளியே எலக்ட்ரான்ஸ் கிடுகிடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, டிவி தெரியுது. எல்லாமே என்னது? யார் செய்கிற சேட்டை? எலக்ட்ரான் செய்கிற சேட்டை. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட். அதுக்கான அலகு, அந்த கம்பியில் எவ்வளோ எலக்ட்ரான் ஓடுதுன்னு பார்த்தா அதுக்கான அலகு பேர் என்ன? ஆம்பியர். அடுத்தது காலம். காலம்னா என்ன? இங்கிலீஷில் டைமு டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணாதீங்க, அர்த்தம் சொல்லுங்கள். இரண்டு நிகழ்வுக்கு இடைப்பட்ட நேரம். ரெண்டு நிகழ்வு நடக்குது, இங்கேருந்து கிளம்புறேன், அங்கே போய் நிற்கிறேன், எவ்வளோ நேரம் ஆச்சு? அல்லது முள் என்ன பண்ணுது? இங்கே இருக்குது, இங்கே நகருது. ரெண்டு நிகழ்வுக்கு இடைப்பட்ட நேரம் தானே அது காலம், டைம். அதுக்கான எஸ்ஐ அலகு என்னது? வினாடி. பொருளோட அளவு இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம கடையில் ரியல் லைஃப்லலாம் பொருளோட அளவு பார்த்திங்கன்னா நிறை. பொருளோட அளவை நிறைன்னு சொல்லுவோம் நம்ம ரியல் லைஃப்பில்.
எவ்வளோ அரிசி 1 கிலோகிராம் எடைன்னு சொல்லுவோம், எடை சொல்லக்கூடாது, தப்பு. அரிசி 1 கிலோகிராம் கொடுங்க அப்படின்னா நிறைன்னு அர்த்தம். நிறைக்கான அழகு தான் அது கிலோகிராம். அடுத்து வருது பாருங்கள். இது நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம். அதே லேப் இருக்குல்ல, லேபு அங்கே வந்துட்டு அரிசிக்குள்ளே எத்தனை மாலிகுல் இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு இத்தனை மாலிகுல் தான் வேணும் அப்படின்னு எண்ணி எடுப்பாங்க. எங்கே? கெமிஸ்ட்ரி லேபில். அங்கே பொருளை எண்ணி எடுப்பாங்க. இத்தனை பொருள், இத்தனை மாலிகுல் எடுக்கிறேன், இத்தனை மாலிகுல் அது கூட சேர்த்துறேன், இந்த பொருள் கிடச்சிது அப்படின்னு. அப்படி லேபில் பொருளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு அளவு எடுக்கிறதுக்கான யூனிட் என்னது? மோல். டே டு டே லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணுவோம்? கிலோகிராம். நிறைக்கான அளவு கிலோகிராம், பொருளுக்கான அளவு மோல். அடுத்தது ஒளிச்செறிவு. இது எங்கே பார்த்துருக்கீங்க? எல்லாருமே எல்லோரும் கிரிக்கெட் பார்ப்பீங்களா? யார் கிரிக்கெட் பார்க்காதவங்க? இந்த ஐபிஎல் வந்துட்டு எல்லாமே பிள்ளைங்களும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பஸ்ஸில் நேற்று இந்த டீம் ஜெயிக்காத மாதிரி ஜெயிச்சிருச்சுடி அந்த பிள்ளை, இல்லை டிவியில் மொபைல்லே வந்துருச்சுல, பொண்ணுங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் அடிமையாக்கி விட்டானுங்க அதுக்கு. சொல்லுங்க பாப்பா, கிரிக்கெட் பார்க்குறது இல்லையா? இல்லையா? பார்க்குறது இல்லையா? பார்ப்பீங்க, தெரியாதா? கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது மெயினாக டெஸ்ட் மேட்ச்சு அல்லது டே நைட் மேட்ச்சு, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவான், போதுமான அளவு வெளிச்சம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த பல்ப்லேருந்து எவ்வளோ லைட் வருது அப்படின்னு செக் பண்ணுறது, இந்த ரூமில் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கருவி வச்சுருப்பான். அந்த கருவியில் யூனிட் இருக்கணும்ல, அந்த யூனிட் பேர் தான் அது கேண்டிலா, ஒளிச்செறிவு, லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் அப்படின்னா லைட்டுன்னு அர்த்தம் இங்கிலீஷில், ஏதோ லாட்டின் கிரேக்கிலேருந்து வந்திருக்கோம். லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு. இதுதான் அடிப்படையான நம்ம அளக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கான அலகுகள். இது அப்படின்னா என்னென்னு ப்ராக்கெட்டில் இருக்கிறது, அது ஒவ்வொன்றையும் எப்படி அளக்குறாங்க அப்படின்னு. இது யாரு கூடயும் பெருக்க மாட்டாங்க, வகுக்க மாட்டாங்க இது. அதனால் இதுக்கு பேர் அடிப்படை அலகுகள். இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ். உலகம் ஃபுல்லாக இதுதான் ஸ்டாண்டர்டு. அந்த லைட்டிலேருந்து எவ்வளோ வெளிச்சம் வருதுன்னு பார்க்கணுன்னாக்கா எதில் அளப்பாங்க? 5 கேண்டிலாக இருக்குது இந்த லைட்டில், அந்த லைட்டில் 10 கேண்டிலாக இருக்குது, அந்த லைட்டில் 100 கேண்டிலாக இருக்குது, அப்படி தான் அளப்பாங்க உலகம் ஃபுல்லாக. அமெரிக்காவில் போய் பார்த்தாலும் சரி, லண்டனில் போய் பார்த்தாலும் சரி, நம்ம ஊரில் கிராமத்தில் போய் நீ அளந்தாலும் சரி, இதுதான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நிறை, பருப்பொருள்லாம் அளக்கிற, அதுக்கு பேர் என்னது? நிறை. நிறை எதில் தான் அளக்கணும்? எந்த யூனிட் தான் யூஸ் பண்ணணும்? கிலோகிராம். 1 கிலோகிராம், 2 கிலோகிராம், 10 கிலோகிராம், சரியா? அந்த மாதிரி. அதே மாதிரி லேபில் இத்தனை பொருள், இத்தனை மாலிகுல் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் பார்ப்போம், ஒரு மோல்லாம் எத்தனை மாலிகுல் எடுத்துகிட்டு வரணும். மாலிகுல் அல்லது ஆட்டம், ஆட்டம் பார்த்தோம்ல, அத்தனை நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க. 6 பாயிண்ட் எவ்வளோமா அது? 023 × 10⁻23 4 23 சரி, அத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டமோ மாலிகுலும் எடுத்துகிட்டு வரணும். புரிஞ்சுதா? வெறுங்கண்ணில் தெரியாது ஆட்டம் தனியாக, அது லேபில் பார்த்து எடுத்துக்குவாங்க மைக்ரோஸ்கோப் வச்சு. நடைமுறை வாழ்க்கையில் அப்படி நாம் பார்த்து ஆட்டம் வச்சு பார்த்து எடுக்க முடியாது. அதுக்கு தான் எதை யூஸ் பண்ணுறோம்? நிறை, கிலோகிராம் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி காலம், எஸ்ஐ இலக்கணது அவர்லாம் கிடையாது, செகண்டு தான் எஸ்ஐ யூனிட். அதில் இருந்து தான் நீ மற்றதெல்லாம் டெரைவ் பண்ணிக்கணும். அதேமாதிரி மின்னோட்டம், எல்லா மின் சாதனம் எதால் தான் இயங்குது? மின்னோட்டத்தினால இயங்குது. அந்த கம்பி வயர் போதில், அந்த வயர் வழியாக தான் எலக்ட்ரான்ஸ் ஓடும். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஓடிச்சு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும் பொழுது இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆம்பியரை எங்கேயாவது வயர்லாம் வாங்கியிருக்கீங்களா வீட்டில்? அல்லது எலக்ட்ரிஷியன் வந்து வேலை செய்வான், 1 ஆம்ஸு, 2 ஆம்ஸு, 5 ஆம்ஸு, 10 ஆம்ஸுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கம்பியோட மொத்தம் 2 ஆம்ஸ்னால் 2 ஆம்பியர் மின்சாரம் அது வழியாக பாயும். பாயறதுக்கு அதில் கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம்.
சரியா? இந்த மோட்ரு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கும் வயரு. அதில் அதிக ஆம்பியர் மின்சாரம், ஆம்ஸ்னால் ஆம்பியர், அதிக எலக்ட்ரான்ஸ் ஓடுற அளவுக்கு என்ன இருக்கணும், மொத்தமாக இருக்கணும் கம்பி. ஏன்னா அதிக மின்சாரத்தை எடுத்துகிட்டு தான் அவங்களாம் ஃபங்க்ஷன் ஆவாங்க. சுடுதண்ணி வைக்கிறது, அது என்னது, கிரைண்டரு, கம்ப்யூட்ரு, ஆனால் அதிகமான எலக்ட்ரானிக்ஸ் தேவை. தண்ணி பைப் மாதிரி பார்ப்போம் அந்த மாதிரி. இது குழந்தைங்க பேசிக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நீளம், இங்கிலீஷில் லென்த்து, இங்கிலீஷுன்னு சொல்லிடுறேன். கதையை புரிஞ்சுக்கிட்டு யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாம் என்ன பண்ணுங்க, யூபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம் கான்செப்டை புரிஞ்சுட்டு இங்கிலீஷ் புக் எடுத்து படி, நான் வந்துடும் ஞாபகம். ஓகேவா? புரியலாம் வந்து கேளுங்க, சொல்லித்தரேன். ஒன்றும் ஈஸியாக அடிச்சாப்போ. தமிழ் மீடியம் பிரச்சனை. லென்த்துனா என்ன சார், நீளம்னா என்ன, டிரான்ஸ்லேஷன் நானே பண்ணிடுறேன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. லென்த்துனா கான்செப்ட் என்னடான்னு கேட்டால் நீளம் சார்னு சொல்லிட்டோம். வெரி குட் டீச்சர், வெரி குட் உட்காரன்றாங்க டீச்சர். லென்த்துனா கான்செப்ட் என்ன, ப்ராக்டிக்கலில் பார்ப்போம். நீளம்னா என்னது, வெரி குட். எங்கே பார்த்தீங்க அதை, அங்கே படிச்சிட்டிங்களா? சரி. 2 புள்ளி எவ்வளோ பெருசு இருக்கலாம், எவ்வளோ நீளம் இருக்கலாம் 2 புள்ளிக்கு நடுவில், சரியா? சரி, நீளத்தில் நிறைய பேர் இருக்குது. வெரி குட். 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம், அதான் வந்து என்னது, நீளம். ஒரு புள்ளி இங்கேருந்து இவ்வளோ தூரம் கூட இருக்கலாம். 2 புள்ளி எவ்வளோ தூரம் சார்? ஒரு புள்ளி சேலமாக இருக்கலாம், ஒரு புள்ளி சென்னையாக இருக்கலாம், ஒரு புள்ளி கன்னியாகுமரியாக இருக்கலாம், ஒரு புள்ளி ஜம்மு காஷ்மீராக இருக்கலாம். பூமி ஒரு புள்ளியாக இருக்கலாம், சூரியன் ஒரு புள்ளியாக இருக்கலாம். 2க்கு நடுவில் எவ்வளோ தூரம்? எல்லாமே என்னது, நீளம்தான். அது மட்டும் கிடையாது, நீளத்துக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குது. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு பாஷா சொல்லுவாரா? அது மாதிரி நீளத்துக்கு நிறைய பேர் இருக்குது. எல்லாமே நீளம்தான். நான் சொல்ல, இப்போ நீளம் சொல்கிறாரு, எனக்கு நிறையா பேர் இருக்குது அப்படின்னு. சரியா? தடிமன், அதுவும் நீளம்தான். இங்கிலீஷில் தடிமனுக்கு என்ன, திக்னஸ். இப்போ ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கா, எவ்வளோ மொத்தம் இருக்குது, எஜ்ஜு 2 எஜ்ஜுக்கு நடுவில் எவ்வளோ தூரம், அதுக்கு பேர் என்னது, நீளம்தான். ஓகேவா? அடுத்தது நீளம், இதான் லென்த்தா, லென்த்து தான் ஃபஸ்ட்டு. லென்த்தோட இன்னொரு பேர் தான் வருது. அடுத்தது அகலம். அகலம் என்னது, நீளம்தான். வேறையா நீளம்தானா? அகலமும் நீளம்தான். இங்கிலீஷில் பிரெத். செவ்வகம் அது ரெக்டாங்கிள். கரெக்டா? ரெக்டாங்கிள் தானே? இங்கிலீஷில் செவ்வகம். இது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ரெக்டாங்கிள் என்ன பண்ணும், இந்த 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும், லென்த்தாக இருக்கும். இந்த 2 பக்கம் ஒரே லென்த்தாக இருக்கும். இதில் நீளமான பகுதியை நீளம்னு சொல்லிடுவாங்க. அதில் குட்டையான நீளத்தை என்ன பண்ணுவாங்க, பிரெத்துன்னு சொல்லுவாங்க. குட்டையான நீளம் தான் பிரெத்துமே, அகலம். அடுத்தது தடிமன் சொல்லியாச்சா? ஓகே. உயரம் என்ன சார், உயரமும் நீளமா? கவின், உயரமும் நீளமா? ஆமாம் தானே. உயரம்னா என்ன அர்த்தம், இந்த ரூமில் இருக்க இந்த செவுரு எவ்வளோ ஹைட் இருக்குது, தரையிலேருந்து சீலிங் வரைக்கும். தரை ஒரு புள்ளி, சீலிங் ஒரு புள்ளி. அப்போ உயரம் என்னது, நீளம் தான். அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிங்கனாக்கா அவன் ஏதாவது கேட்டு வைப்பான், ஆன்சர் போட்டினா வந்துடும். இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருந்தா அவன் மூளை கால்குலேட் பண்ணிடும். ஹைட். அடுத்தது கிணறு எவ்வளோ ஆழம் இருக்குது, அது என்னது, நீளம் தானே, ஆழம். அப்போ இன்னொரு டைமென்ஷன் ஆழம், டெப்த்து.
நீ நிற்கிற தரை ஒரு பாயிண்ட்டு, கிணறோட தரை, நம்ம பூமியோட தரை, நீ நிற்கிறது ஒரு பாயிண்ட்டு, கிணறோட தரை எவ்வளோ தூரம் இருக்குது, அதுவுமே என்னது லென்த்து தான். சரியா? அடுத்தது ஆரம். இங்கிலீஷில் ரேடியஸ் அண்டு விட்டம். ஆரம் விட்டம் யாரோட கேரக்டரு? புதுசாக வந்தவங்க பேசணும், அட்டன் பண்ணவங்க பேசக்கூடாது. டயாமீட்டர் இங்கிலீஷில். ஆரம் விட்டம் எதோட கேரக்டருமா? வட்டத்துக்கான கேரக்டர். சரியா? ஆரம்னா என்னம்மா? அப்படின்னா தப்பு. வட்டத்தில் பாதினா அரை வட்டம்னு அர்த்தம். வட்டத்தில் பாதினா என்ன? அரை வட்டம்னு அர்த்தம். அரை வட்டம் தானே, அது எப்படி விட்டமாக இருக்கும்? அப்படியே பழக்கி விட்டாங்க. மாற்றுங்க தயவு செஞ்சு. ஆரம்னா என்ன சார்? ஒன்றும் கிடையாது. முதல்ல வட்டம்னா என்னங்க? எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் நம்மளை சுற்றியில் நடக்கிறது, நம்ம பயன்படுத்துகிறது தான். ஓகேவா? வட்டம்னா என்ன? வட்டம்னா சர்க்கிள் சார். டிரான்ஸ்லேஷன் நானே பண்ணிடுறேன். என்னது வட்டம்னா? நீ அது வட்டம்னா வட்டையா? அது நீ புதுசாக வட்டம்னா என்னன்னு கேட்குறேன். என்னது வட்டம்னா? வட்டம்னா வட்டம், வடிவேல் மாதிரி. நீங்கள் சொல்லுங்கள், முன்னாடி அட்டன் பண்ணவங்க யாராவது. ஒரு மைய புள்ளி இருக்கும், அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு கோடு சுற்றி வந்து முடிஞ்சிடும். எல்லை இல்லை, இது எல்லை இருக்குது இதுக்கு. சரியா? அப்போது வட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மைய புள்ளி இருக்கும். மைய புள்ளி இது, இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் 1 சென்டிமீட்டர் இருக்கலாம், 2 சென்டிமீட்டர்லாம், 3 சென்டிமீட்ரு, 10 கிலோமீட்டர் இருக்கலாம், 1000 கிலோமீட்டர் இருக்கலாம், 1,00,000 கிலோமீட்டர் இருக்கலாம். இதோட இது சேம். இதை மையமாக வச்சு, இதான் மையம் வச்சு ஒரு கோடு சுற்றிக்கிட்டு வரும். இந்த மைய புள்ளியிலேருந்து இந்த கோடு இருக்குல்ல, எங்கே எடுத்தாலும் ஒரே லென்த்து தான் இருக்கணும். நான் அரைக்குறையாக போட்டிருக்கேன், அதை விட்டுருங்க. இங்கே எடுத்தால் 5 சென்டிமீட்டர்னால் இங்கே எடுத்தாலும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கணும், இங்கே எடுத்தாலும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் வட்டம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் வட்டம் கிடையாது. நான் வரைஞ்சது வட்டம் கிடையாது. அப்போ மையப்புள்ளியிலேருந்து அதோட சுற்றுவட்ட பாதை இருக்குல்ல, கோடு, அது ஒரே லென்த்தில் அந்த கோடு அந்த மையத்தை மையமாக வச்சு சுற்றிக்கிட்டு வரணும். அதுக்கு பேர் தானே இது வட்டம். அந்த மையத்திலேருந்து அதோட சுற்றுவட்ட பாதை இருக்குல்ல, அது எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தானே அது ஆரம். மையத்திலேருந்து அந்த சுற்றுவட்ட பாதை இருக்குல்ல, அதுக்கு நடுவில் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுதானே அது ஆரம். அப்போ ஆரம் என்னது? லென்த்து தான், நீளம்தான். ஆரமும் நீளம்தான். சரியா? அடுத்தது விட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும், படமாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்ட மறக்கவே மறக்காது. மனப்பாடம் பண்ணினாக்கா அப்படி நிறைய படித்த மாதிரி இருக்கும். அப்புறம் கேட்டால் சார் நான் அப்போ படித்தது சார் அப்படின்ட்டுருவான். இப்போ உள்ள ஆஃபீஸர்லாம் யார்ட்டையாவது போயிட்டு அதை லைட்டாக ஒரு கான்செப்ட் கேளுங்களேன், ஆனால் அப்போ படித்ததுப்பா போப்பான்ட்டுருவான். ரொம்ப நாலேஜ் படிச்சுட்டு அவங்க இல்லை அப்படின்றான். கான்செப்டே மறந்துடுவான், இருக்காது. அப்போ வேலை எப்படி இருக்கும்? அவன் செய்கிற வேலை அப்படி தான் இருக்கும். பேர் இயர் மறக்கலாம், அது ஒரு விஷயம் கிடையாது. கான்செப்ட் மறந்துட்டால் வேலை செய்ய முடியாது. சரியா? சிந்தனை திறன் இருக்காது. ஏதாவது பிரச்சனை வந்தால் சால்வ் பண்ண முடியாது. அப்புறம் ஏதாவது விட்டடிப்பானுங்க. இப்போ சட்டப்பேரை லட்டாக பொய்யா பேசிகிட்டு இருக்கானுங்க பாருங்க. அந்த என்ன பண்ணாது, அந்த பெருமை பிடிச்சிட்டு போப்பா, பொய்யா பேசி தெரியுதுப்பா அப்படின்ட்டு. இவனுக்கு குறிப்பே பொய்யா பேசிட்டு தரானு. பாருங்கள், நாலேஜ் வச்சு செக் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த மாதிரி. அப்போ ஆரம்னா என்னது? நீளம்தான். ஆரம்னா என்ன? வட்டத்தோட மையப்புள்ளிக்கும் அதோட சுற்றுவட்ட பாதைக்கு எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்தா அதுதானே அது ஆரம். வட்டம்னா என்ன? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வட்டம். ரைட். விட்டனா என்ன சார் அப்படின்னாக்கா,
2-3 டெஃபினிஷன் சொல்லலாம். வட்டத்துக்கு என்ன இருக்கணும் கட்டாயம்? மையப்புள்ளி இருக்கும், சுற்றுவட்ட பாதை. சுற்றுவட்ட பாதையில் ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து சரியா அதோட மையத்தின் வழியே போகணும். அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய சுற்றுவட்ட பாதையை போய் டச் பண்ணணும். அது எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்தா அதானது விட்டம். வட்டத்தில் பாதி விட்டோன்னா என்னது? இது வட்டம், இதில் பாதி, அது அரை வட்டம். சரியா? மாற்றிக்கங்க, அந்த ஸ்கூல் கதையே மாற்றிடுங்க. அதுங்க எல்லாம் ஏதோ ஒன்று பாஸ் பண்ணி தள்ளி விட்டா சரி அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க நம்மளை. அது 1833 35 தொடங்கினது. அது நீங்களாம் அறிவாளி ஆகிடக்கூடாது, நம்ம முன்னோரெலாம் அறிவாளி ஆகிடக்கூடாதுன்னே ஒரு குரூப் இருந்துச்சு. அதுங்க பண்ண ஆப்பு அது பிடிங்கி போட்டுருங்க. சரியா? ஆமாம். அப்போ விட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்? புரிஞ்சா? விட்டம். இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம். கரெக்டா? அப்போது விட்டத்தை வந்து டயாமீட்டர் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். டி, ஒரு டி ஈக்குவல் டு எவ்வளவு? 2 R, R + R. எப்படி எழுதலாம்? D ஈக்குவல் டு 2R. சரியா? R ஸ்கொயர் போடக்கூடாது. R ஸ்கொயர் போட்டால் என்ன ஆயிரும்? பெருக்கலாகி போயிடும். R ஸ்கொயர் போட்டிங்கன்னா பெருக்கலாயிரும். அப்போது நீளம், இது எல்லாமே என்னது? நீளம். நீளத்துக்கு வேறு வேறு பேர். சரியா? இது எல்லாத்துக்கான எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர். நீளத்துக்கான எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர். அவ்வளோதான். இது எல்லாத்துக்குமே மீட்டரில் தான் சொல்லுவாங்க. மீட்டரை சின்னதாக உடச்சிங்கன்னா என்னவா மாறும்? சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், டெசிமீட்டர், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சின்னதாக உடைக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மீட்டர். ஓகேவா? ஒரு ஆளோட பேர் இல்லை, அதை சிம்பிள் எழுதுகிற அப்படின்னாக்கா ஸ்மால் எம் போடணும். ஆளோட பேராக இருந்ததுனாக்கா சிம்பிள் எழுதுனா என்ன பண்ணணும்? கேப்ஸில் எழுதணும். முழுசாக எழுத அப்படின்னாக்கா இதை கேப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆளோட பேராக இருந்தால் என்ன பண்ணணும்? அதை கெல்வின் எழுதும் பொழுது ஸ்மாலில் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். நீளத்தின் அலகு எஸ்ஐ அலகு எழுது மீட்டர். ஒரு மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். சென்டினா 100 தான். 100 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுத்த அப்படின்னா அதுக்கு பேர் சென்டி. நல்லா புரிஞ்சுக்கோ. 100 ஈக்குவல், இப்போ மீட்டரா? இப்போ பாருங்கள், இது மீட்டர் பிரிச்சுக்கோ. ஒரு மீட்ரு எடுத்து 100 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் சென்டிமீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டர் சேர்த்துனா என்ன கிடைக்கும்? 1 மீட்ரு கிடைக்கும். நீ ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எந்த எக்ஸாம் எழுதுனாலும் இதெல்லாம் முக்கியம். அதேமாதிரி யூபிஎஸ்சிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாமல் நீ எப்போ எப்படி ரிப்போர்ட் எழுதுவ? இன்றைக்கி பேசுகிறானுங்களே மந்திரியிலேருந்து எல்லாம் யார் எழுதி கொடுப்பா? நீ தான் எழுதி கொடுக்கணும். அவன் எழுதி கொடுத்ததை வாட்சி தான் என்ன பண்ணுறான்? 9.25 வாசிக்கிறான். அவன் சபாநாயகர் தலையில் கொட்டு வைக்கிறாரு. டே மந்திரி, மக்கு மந்திரி, 9.25 தாண்டா சொல்லணும் அப்படிங்கிறாரு. புரியுது? அவன் யார் எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டு? ஆஃபீஸர். அவன் கரெக்டாக தான் எழுதி கொடுத்துருக்கான். அவன் சொல்லி கொடுத்துருக்கணும். தம்பி நீங்கள் புதுசு, இப்படி தான் அவனை படிக்கணும், 9.25 தான் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தானே அவன் படிச்சிருக்கோம். அப்போ நீங்கள் தான் எழுதி கொடுப்பீங்க. சரியா? யார்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அங்கே போய் செக் பண்ணிகிட்டு இருப்பியா? கூகுள் ஏஐ இந்த செக் பண்ணி கொடு, அது ஏதோ ஒன்று செக் பண்ணி கொடுத்து இது பண்ணிடும். கூகுளுக்கு கொண்டு போய் கூகுள் மேப் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு போய் கிணத்துல விழுந்து செத்தவங்களாம் இருக்கிறான். ஆமாவா? தெரியுமா? போய் கிணத்துல விழுந்து செத்தவங்களாம் இருக்கிறான்.
அந்த பக்கம் ரூட்டே இருக்காது போய், அல்லது ஏதாவது ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும், அதில் கொண்டு போய் தள்ளி விட்ரும் காரை. அப்போ கூகுள் செய்கிறது சரியாக தப்பான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன வேணும் உனக்கு? அறிவு வேணும். பார்த்துக்கோ. அடுத்தது சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர்னா எவ்வளோ சார்? ஒரு சென்டிமீட்டர்னா எவ்வளவு? ஒரு மீட்ரு எடுத்து 100 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுங்க. அதான் வந்து என்னது? ஒரு சென்டிமீட்டர். அதை சின்னதாக உடைக்கிறான். ஓகேவா? சின்னதாக உடைக்கிறான். மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டர் தான் என்னது? ஒரு சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர். மில்லினா என்ன சார் அப்படின்னா 1000 ஈக்குவல் பார்ட்டு ஒரு பார்ட் எடுத்து அதுக்கு பேர் மில்லி. சரியா? சரி, அதை அப்படியே கட் பண்ணுங்கள், வந்துடுங்க, வெளியில் வந்துடுங்க. ஸ்கேல் எடுத்து பாருங்கள். ஸ்கேல் இருக்கா? ஒரு சென்டிமீட்ரு. சின்ன 10 கோடு இருக்கா? ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸுக்கு பேர் என்ன? அதான் மில்லிமீட்டர். மில்லினா என்ன அர்த்தம்? 1000 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுக்கிறது. அப்போ ஒரு மீட்டர் எடுத்துக்கிறோம், அது 1000 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுத்தினாக்கா அதுக்கு பேர் தான் என்னது? மில்லிமீட்டர். சரியா? 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது என்னது? ஒரு சென்டிமீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர். 10 100 எவ்வளவு? 1000மா? மறக்கவே கூடாது. அடுத்தது கிலோனாக்கா 1000ன்னு அர்த்தம். எங்கேயா இருந்தாலும் கிலோனாவே எவ்வளவு? 1000. ஓகேவா? அப்போ 1 கிலோமீட்டர் அப்படின்னா எவ்வளவு மீட்ரு? 1000 மீட்ரு. கிலோனா எவ்வளவு? 1000. சரியா? 1 கிலோகிராம் அப்படிங்கிறாங்க, அப்படின்னா எவ்வளவு? 1 கிலோகிராம்ன்றாங்க, அப்படின்னா எத்தனை கிராமு? 1 கிலோகிராம்ன்றாங்க, அப்போ எத்தனை கிராமு? கிலோனா 1000, பக்கத்தில் என்ன இருக்குது? கிராம் இருக்குது. 1000 கிராம் தான் எவ்வளவு? 1 கிலோகிராம். உனக்கு ஒரு புரியுதா? வார்த்தையிலேயே தான் அர்த்தம் இருக்குது, அதை புரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஜென்மத்திலையும் மறக்காது. எப்படி கேட்டாலும் எழுதிட்டு வந்துடலாம். நம்ம ஸ்டேட் போர்டில் குரூப் 1லேருந்து எல்லாத்துலேயும் இதில் சுற்றி வளைச்சி இந்த ஃபேக்ட்லாம் கேட்டுருவான். பார்த்து நீ ஐஏஎஸ் பாஸ் ஆகணுனாலும் எல்லாம் தெளிவாக இருந்தால் தான் அங்கே நீ கீழே உள்ளவன்ட்ட வேலை வாங்க முடியும். எல்லாம் தப்பாக எழுதி கொடுப்போம், அதை கொண்டு போய் கொடுப்பேன். பார்த்துக்கோ, அப்படி தான் நடக்குது இப்போது. அதனால தான் லாங்குவேஜ் செக் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. எல்லாம் அந்த குழந்தைங்க பேசுகிற மாதிரி இருக்குது. எஸ்ஐ அலகு. எஸ்ஐ யூனிட்னாக்கா என்ன சார்? எஸ்ஐனாக்கா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அதான் சுருக்கி எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்ஸ். ஏன்னா உலகம் ஃபுல்லாக நம்ம ஊரில் மொளான்னு சொல்லுவோம் நீளத்துக்கு. மொளம் யூஸ் பண்ணுறோமா? கிராமத்துலலாம் அடி யூஸ் பண்ணுவோமா? வேறு நாட்டில் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவான். இப்போ அமெரிக்காவிலேருந்து உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலேருந்து பொருள் நமக்கு வருதா? நம்ம ஊருக்கு கூப்பிட்டு, தம்பி கத்திரிக்காய் ஒரு 5 கிலோ கொடு அப்படின்றான் அவன். நம்ம கத்திரிக்காய் 5 கிலோவா? நான் கூடையில் தான் பழந்து கொடுப்பேன் அப்படின்றோம். அப்போ நம்ம சேல் பண்ண முடியுமா அவனுக்கு? 5 கிலோங்கிறதே தப்பு தான். கிலோனா எவ்வளவு? 1000ன்னு அர்த்தம். 5 கிலோ கத்திரிக்காய் கொடுனா என்ன அர்த்தம்? 1000 கத்திரிக்காய் கொடுக்குறதா? 1000 டன்னு கொடுக்குறதா? என்ன கொடுக்குறது? கிலோகிராம். 5 கிலோகிராம் கொடு. முழுசாக தான் சொல்லி போகலாம்னு நம்ம தப்பாக அரைக்குறையாக யூஸ் பண்ணுறோம். அப்போ உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம்? ஒரே யூனிட் பின்பற்றுறோம். அந்த லோக்கல் யூனிட்டெல்லாம் விட்டுறணும். சரியா? ரைட்டாக தான். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் முன்னாடியே பார்த்தாச்சு. நிறைக்கு என்னது? நிறைனா என்னென்னு தெரியணும், ப்ளஸ் இது தெரியணும். காலத்துக்கு வினாடி, செகண்டு. பரப்பளவு அதை விட்டுருங்க, அதெல்லாம் அடுத்தது பார்ப்போம். இது 3 அடிப்படை அலகு. இந்த பரப்பளவு பருமன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வழி அலகு. எதிலிருந்து வந்ததுனாக்கா நீளம் இருக்குல்ல, நீளத்தோட 2 டைமென்ஷன், இது 3 டைமென்ஷன். பார்ப்போம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். போக சொல்கிறேன். அடுத்தது முன்னோட்டு. டெசினா என்ன சார்? நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா
இந்த மேக்ஸு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களாம் நம்ம ஆப்பில் அடிப்படை கணிதம்னு ஒன்று இருக்கும், சரியா? அதில் வரிசையாக பார்த்துட்டு வாங்க. நீங்கள்லாம் அடிப்படை கணிதத்தில் பேசிக் மேக்ஸு அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் டெசிமல் வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் பார்க்கணும். இந்த வாரத்துக்குள்ளே பார்த்துடணும், ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே. அப்போ தான் ஃபிசிக்ஸ் புரியும், எல்லாம் புரியாது, சரியா? இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நான் எடுத்துட்றேன். இதை வச்சு அதை படிக்கும்பொழுது இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி எழுதுகிறாங்க. 1/10 அப்படின்னு எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10/1 அப்படின்னு படிக்கணும். 10/1 என்ன சார்னா 10 கிடையாது. இப்போ ஏதோ ஒன்று எடுக்கிறோம், ஒரு கேக் எடுக்கிறீங்க. ஒரு கேக் எடுத்திங்கன்னா அது 1, ஓகேவா? ஒரு கேக் எடுக்கிறீங்க, அது 1ன்னு எழுதணும். 2 கேக் எடுத்தால் எத்தனை எப்படி எழுதணும்? எப்படி எழுதணும் தென்மொழி? ஒரு கேக் எடுக்கிறோம், அதை 1ன்னு எழுதியாச்சு. 2 கேக் எடுத்தால் எப்படி எழுதணும்? 2ன்னு எழுதணும், சரியா? 3 கேக் இருந்தால் 3ன்னு எழுதணும். அதே ஒரு கேக்கு எடுக்கிறேன், ஒரு கேக்கு, 2 கேக்கு, 3 கேக்கு. அதே இந்த ஒரு கேக் எடுக்கிறேன், இந்த ஒரு கேக்கை, சரியா? 10 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டுறேன். ஈக்குவலாக இருக்கணும் எல்லா பீஸும். 10 ஈக்குவல் பீஸாக வெட்டணும். ஒவ்வொரு பீஸும் ஈக்குவலாக இருக்கணும். அதில் ஒரு பீஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோ, அதை எப்படி எழுதணும் தெரியுமா? அதை தான் இப்படி எழுதணும், 10/1 அப்படின்னு எழுதணும். புரிஞ்சுதா? ஒரு முழு கேக்குனா வேறு 1ன்னு எழுதுனா முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு கேக்கு எடுத்து 10 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி ஒரு பார்ட்டை மட்டும் எடுக்கிற. அப்போ எப்படி எழுதணும்? அதை 1/10ன்னு எழுதணும். புரிஞ்சுதா? 2 ஈக்குவல் பார்ட்டை எடுத்தால் எப்படி எழுதணும்? 2/10. மேக்ஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துடணும், அந்த ஆப்பில் இருக்கும். எல்லாருக்கும் ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சில்ல, போய் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா தான் ஈஸி, அதுக்கப்புறம் படிக்க தேவையில்லை. சரி, 100 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுத்தால் எப்படி எழுதணும்? 3/10. 100 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியாச்சு அந்த கேக்கை. ஒரு கேட்க இருக்கிற 100 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுக்கிறோம். எப்படி எழுதணும்? 1/12. 1/100 எழுதணும். முழுசு கிடையாது, புரியுதா? சரி, இந்த பீஸ் பெருசாக இருக்குமா, இந்த பீஸ் பெருசாக இருக்குமா? ஈக்குவலாக இருக்குமா? ஏம்மா கற்பனை பண்ணுமா? கேக் எடுக்கிற, 10 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பீஸ் எடுக்கிற. அதேமாதிரி இன்னொரு கேக் எடுக்கிற, 100 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பீஸ் எடுக்கிற. 2ல் எது பீஸ் பெருசாக இருக்கும்? 1/10 தான் பெருசாக இருக்கும். கற்பனை பண்ண, மனப்பாடம் செய்ய மனப்பாடம். பிரச்சனையை சால்வ் பண்ணாலும் படமாக மாற்று, வேலை முடிஞ்சு போச்சு, சரியா? சரி, இன்னொரு கேக்கு, 3வது கேக்கு எடுக்கிற, 1000 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுக்கிற. அதை எப்படி எழுதணும்? 1/1000. இப்போ பீஸ் எதில் பெருசாக இருக்கும்? 1/10 தான் பெருசு. இருக்கிறதுல பீஸ் எது சின்னதாக இருக்கும்? கற்பனை பண்ணியா கேட்க? ஆமாம், பார்த்தோன்னே அர்த்தம் தெரியணும். என்னையா இதெல்லாம் சொல்லித்தர? இதெல்லாம் தெரியாமல் தான் இருக்காங்க நிறைய பேர். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ மனப்பாடமே பண்ண வேண்டாம். ஒர்க்கே வித்தியாசமாக இருக்கும். ஈஸியாக எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம், சரியா? பார்த்து, அவ்வளோதான். அப்போ 10 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னவா? டெசி. புரிஞ்சிருச்சா? ஒரு டெசிமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? விபீஷன். ஒரு டெசிமீட்டருன்ட்டேன், ஒரு டெசிமீட்டருன்ட்டேன். கவின், ஒரு டெசிமீட்டர் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு டெசினா தான் 1/10. நான் ஒரு டெசிமீட்டருன்ட்டேன். டெசி வேற, மீட்டர் வேறம்மா. ஒரு மீட்ரு எடுக்கணும். ஒரு மீட்ரு துணியே ஏதோ ஒன்று எடு, ஒரு மீட்டரை. அதை 10 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுத்து அதுக்கு பேர் தான் என்னது? ஒரு டெசிமீட்டர். புரிஞ்சுதா? ஒரு டெசி லிட்டர்ன்ற, ஒரு டெசி லிட்டர்.
என்னது ஒரு டெசி லிட்டர்னா? என்னது? 1 லிட்டர் பால் எடுக்கிற, தண்ணி எடுக்கிற, அது 10 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுத்துன்னா அதுக்கு பேர் தான் என்னது? டெசி லிட்டர். புரிஞ்சுதா மனோகர்? புரியுதா? கொஞ்சம் ட்ரை பண்ணு. அப்போது 10 ஈக்குவல் பார்ட்டாக ஒரு பார்ட்டு போட்டு ஒரு பார்ட் எடுத்தினா அதுக்கு பேர் டெசி. ஓகேவா? அப்போது 10 டெசிமீட்டர் தான் அது 1 மீட்டர். 1 டெசிமீட்டர்னால் எவ்வளவு? 1 மீட்டர் எடுத்து 10 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுத்தினா அது 1 டெசிமீட்டர். அப்போ 10 டெசிமீட்டரை சேர்த்தினா என்ன ஆயிரும்? 1 மீட்ரு கிடைக்கும். அதுதான் அங்கே போட்டிருக்கு. புரிஞ்சிருச்சுன்னா ஈஸி, புரியலைன்னா கஷ்டம். புரியலன்னா கேளு. அடுத்து சென்டினா என்னென்னு பார்த்தோம்? 100 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுக்கும். அப்போ 1 சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மீட்ரு துணி எடுக்கிற, அதை 100 ஈக்குவல் பார்ட்டாக போடுற, ஒரு பார்ட் எடுத்தினா அதானது 1 சென்டிமீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டரை சேர்த்து என்ன கிடைக்கும்? 1 மீட்ரு கிடைக்கும். ரிவிஷன் புரியுதா? எத்தனாவது புக்கில் இருக்குது இதெல்லாம்? வெறும் 6வது புக்கில் இருக்குது. ரொம்பலாம் இல்லை, புரிஞ்சுக்கோ. மில்லினா எவ்வளோன்னு பார்த்தோம்? 1000 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட்டு. 1 மில்லி மீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மீட்ரு துணி எடுக்கிற, அங்கேயே தான் அர்த்தம் இருக்குது. மீட்டர், 1 மீட்ரு துணி எடுக்கிற, 1000 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுத்தினா அதான அது 1 மில்லி மீட்டர். அப்போ 1 மீட்ரு கிடைக்கணும்னா எத்தனை மில்லி மீட்ரு சேர்த்தணும்? 1000 மில்லி மீட்ரு சேர்த்து. ஓகேவா? அடுத்தது புரிஞ்சுக்கிட்டே வாங்க, மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது நானும் அப்படின்னா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். ஒரு முழு கேக் எடுக்கிற, சரியா? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி. ஒரு முழு கேக் எடுத்து 100 கோடி ஈக்குவல் பார்ட்டாக வெட்டணும். அதில் ஒரு பார்ட் எடுத்த அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? நானோ மீட்டர். நானோ மீட்ரு கிடையாது, நானோ மீட்ரு போட்டுனா 1 மீட்ரு எடுத்து. நானோ லிட்டருனா என்ன பண்ணணும்? 1 லிட்டர் பால் எடுத்து 100 கோடி ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரே ஒரு புள்ளி எடுக்கணும். புரிஞ்சுதா? அந்த மாதிரி. இது வேறு எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 10 to the power -9. எத்தனை சைபரோ அதை எழுதணும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 10 to the power -3. வெரி குட், அவ்வளோதான். புரிஞ்சுதா? அப்படியும் போட்டுருவான். அப்போ இதை எப்படி எழுதலாம் மனோகர்? 10 to the power -2. ஓகேவா? மைனஸ் போடாமல் ப்ளஸ் போட்டுனா அர்த்தம் வேறு. இது இருக்குல்ல, முழு கேக்கு 1000, அதை எப்படி எழுதலாம்னா 10 to the power 3ன்னு போட்டின்னா 1000. 10 to the power -3ன்னு போட்டினா 1000ல் ஒரு பங்குன்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுக்கங்க. மேக்ஸ் போய் பாருங்கள் எல்லாம். இப்போ நானோ மீட்டர், நானோனா 100 கோடி ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுக்குது. 10 to the power -9. ஓகேவா? இப்போது நானோ மீட்டருன்ட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மீட்டர் லென்த்து தெரியல, 1 மீட்டர் துணியை எடுத்துக்கோ, அதை 100 கோடி ஈக்குவல் பார்ட்டாக போடு, ஒரு பார்ட் எடு, அதான் என்னது? 1 நானோ மீட்டர். அந்த மாதிரி வெட்ட முடியுமா நம்மளால்? முடியும், லேபில் வச்சு செய்யலாம். ஆட்டம் இருக்குல்ல, ஆட்டமோட விட்டம் நானோ மீட்டரில் தான் இருக்கும். சரியா? ஒரு மீட்ரு நீளத்தை 100 கோடி ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட்டாக எடுக்கிற, அப்போ அது நம்ம கண்ணுக்கு தெரியுமா? அதனால தான் பருப்பொருள்
வாயு நிலையில் இருந்தால் நமக்கு தெரியாது. தனித்தனியாக இருப்பாங்க, ஒவ்வொரு ஆட்டம் ஒவ்வொரு மாலிகுல் தள்ளி தள்ளி இருப்பாங்க. அவங்களாம் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா தெரியும். சரியா? இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய H2O மாலிகுல் நமக்கு தெரியுமா? சேர்ந்து சுருங்கி வந்துட்டாங்க, வாட்டர் பாட்டிலுக்குள்ளே தண்ணியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? தெரியும். அந்த மாதிரி கிலோனா எவ்வளவு? 1000. நல்லா புரிஞ்சு வச்சுக்க. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் லைஃப்பில். நம்ம தானே எல்லாமே. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பார்த்தோன்னா அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் போதும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. சரியா? ரைட். டெசினா எவ்வளவு? ஒரு முழுசு எடுத்து 1000 ஈக்குவல் 1000ன்றேன் 10 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுக்கிறது. சென்டினா எவ்வளவு? ஒரு முழுசு எடுத்து 100 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுக்கிறது. மில்லினா எவ்வளவு? ஒரு முழுசு எடுத்து 1000 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுக்கிறது. நானானா எவ்வளவு? 100 கோடி ஈக்குவல் ஒரு முழுசு எடுக்கணும். அந்த கேக்கை முழு கேக் எடுத்து 1000 ஈக்குவல் 100 கோடி ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுக்கு. 1000 அப்படின்னா எவ்வளவு? 1000ண்ணா 1000 முழு கேக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மில்லிக்கும் 1000த்துக்கும் வித்தியாசம் புரியுதா? 1000 என்னன்னு சொல்லலாம்? கிலோ. கிலோனா எவ்வளவு? 1000. ஓகேவா? சரி, போய் ரிவிஷன் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கங்க. புரியலாம் வந்து கேளுங்க.